திருநெல்வேலி சந்திப்பை அடுத்த குறுக்குத்துறை பகுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முருகன் கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இதனால் என்ன சிரமம் ஏற்பட்டிருக்கிறது? தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வந்தது. கை கிராமங்களான மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுத்து, ஊத்து மிக கனமழை பெய்தது. தாமிரபரணியினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்ததன் காரணமாக ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை என்றாலும் கூட நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இந்த திருநெல்வேலி சந்திப்பை அடுத்த குறுக்குத்துறை முருகன் கோயில், இந்த முருகன் கோயில் அப்படிங்கிறது பல்வேறு திருமணங்கள் நடைபெற சிறந்த முருகன் ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த கோவில் வளாகத்துக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கிறது. பிரகார மண்டபம் அதோடு மட்டுமில்லாமல் மூலவர் தண்ணீர் பகுதிகளில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. சுமார் 1.5 அடி உயரம் வரை, அதிகபட்சமாக 1.5 அடி உயரம் வரை தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய நிலையில திருமணங்கள், அங்கே நடக்கக்கூடிய திருமணங்கள் வேறு கோவிலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு பக்தர்கள் வெளியே நின்று தரிசனம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு உள்ளே சென்று தரிசனம் செய்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுத்து வருகிறது. தண்ணீர் தற்போது இன்று காலை முதல் மழை இல்லாத நிலையில தண்ணீர் தானாகவே வடிய துவங்கி இருந்த போதிலும் கூட மோட்டார் வைத்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் இந்த கோவில் நிர்வாகம் அது எடுத்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கையில் உள்ள தனியார் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். முன்னதாக ஆசிரியரிடம் ஆசிர்வாதம் பெற்று மாணவ மாணவிகள் தேர்வு எழுதச் சென்றனர். கோவை மாவட்டத்தில் 35,999 மாணவ மாணவியர் தேர்வு எழுதி வரும் நிலையில் சித்தாபுதூர் மாநகராட்சி பள்ளியில் ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டியில் உள்ள அரசு செவித்திறன் குறையுடையோர் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதச் செல்லும் மாணவர்களுக்கு தேர்வு எழுதும் முறை குறித்து சிறப்பு ஆசிரியர்கள் விளக்கினர். சேலம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வையொட்டி 151 முதன்மை கண்காணிப்பாளர்கள், 300 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்கக்கூடாது என்று பாஜகவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். நாகப்பட்டினம் அருகே புத்தூரில் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்க முயற்சி நடைபெறுவதாகவும் கவலை தெரிவித்தார். இது தொடர்பாக நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்காமல் தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இது தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை. இது தனிப்பட்ட கட்சிக்கு அல்ல. இது அரசியலாக நீங்க பார்க்காதீர்கள். நம்முடைய உரிமை, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை. இன்றைக்கு 39 எம்பிக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர்களை வைத்துக் கொண்டே போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதையும் மீறி இன்றைக்கு இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்பட முடியும். ஆக அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து, நான் மீண்டும் இந்த திருமண விழாவின் மூலமாக எல்லா கட்சி தலைவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன். இதில் கௌரவம் பார்க்காதீர்கள். இவன் என்ன அழைப்பது, நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம்.